அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ராமு, சோமு அப்படின்னு 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. அதுல அண்ணன் ராமு ரொம்ப உழைப்பாளி, ஆனா கொஞ்சம் சுயநலம் அதிகம். தம்பி சோமுவை பற்றி சொல்லணும்னா அவன் கொஞ்சம் சோம்பேறிதான். ஆனா மனசு ரொம்ப நல்லது, கடவுள் பக்தியும் அதிகம். இவங்க 2 பேருக்கும் விவசாய நிலம் இருந்துச்சு. ஒரு நாள் சோமு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தான். அதனால கடவுள் அவன் முன்னாடி காட்சி கொடுத்தாரு. என்னப்பா, உனக்கு என்ன வேணும் கேளு. அப்படி கடவுள் கேட்டதும் சோமு கடவுள்கிட்ட தன்னோட ஆசைய கேட்டான். கடவுளே, நான் ரொம்ப ஏழையாவே இருக்கேன். எனக்கு சாப்பிட கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமைய மாத்துங்க கடவுளே. ஆனா நீ பணக்காரனாக ஆகிறது ரொம்ப ஈஸி இல்ல. அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கான வழிய நான் உனக்கு சொல்ல மாட்டேன். நீதான் அதை கண்டுபிடிக்கணும். ரொம்ப நன்றி கடவுளே. கடவுள் அவனுக்கு வரம் கொடுத்ததிலிருந்து சோமு இன்னும் சோம்பேறியா ஆயிட்டான். என்னங்க இப்படியே படுத்துட்டு இருந்தா எப்படிங்க? வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அந்த கோடாரி எடுத்துட்டு நிலத்துக்கு போயிட்டு வேலை பார்க்கலாம்ல. இனிமே நாம வேலை பார்க்கவே தேவையில்லை. இந்த கோடாரியும் தேவையில்லை. என்னங்க சொல்றீங்க? நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி கூட இல்லாம இருக்கு. நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்க? நாம பணக்காரரா ஆக போறோம். கடவுள் எனக்கு வரம் கொடுத்திருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ராமு அங்க வந்தான். டேய் சோமு, அந்த கோடாரி கொஞ்சம் குட்ரா, வேலைய முடிச்சிட்டு தர்றேன். இந்தா எடுத்துட்டு போட. கோடாரில எனக்கு வேலை இல்ல. அப்படி கோடாரிய வாங்கிட்டு ராமு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அத பார்த்த சோமுவோட மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. சோமுவுக்கு கடவுள் கொடுத்த வரம் அந்த கோடாரில தான் இருக்குன்னு தெரியாம அவன் அந்த கோடாரியையே ராமுக்கு கொடுத்துட்டான். கோடாரிய எடுத்துட்டு வயலுக்கு போன ராமு அவனோட வேலையை தொடங்கினான். அப்போ அந்த கோடாரிய மண்ணுல தோண்டின உடனே அவனுக்கு ஒரு தங்க நாணயம் கிடைச்சிச்சு. அத பார்த்த ராமு அதிர்ச்சியிலேயே நின்னுட்டான். என்ன இது? இன்னைக்கு நமக்கு ஒரே அதிர்ஷ்டம்தான் போலயே. அப்படி சொல்லிட்டு அந்த நாணயத்தை எடுத்து வச்சிட்டு திரும்பவும் அவன் வேலையை தொடங்கினான். மறுபடியும் அவன் தோண்ட தோண்ட தங்க நாணயங்கள் கிடைச்சிட்டே இருந்துச்சு. பொழுது சாஞ்சதும் வீட்டுக்கு வந்தான் ராமு. ரொம்ப சந்தோஷத்தோட உள்ளே வந்தான். ஏய், என் அன்பான மனைவியே, இங்க வந்து பாரு. நாம பணக்காரங்களா மாறப்போறோம். என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா? எப்படிங்க? நான் இன்னைக்கு கோடாரி வச்சு தோண்ட தோண்ட தங்க நாணயங்களே கிடைச்சிச்சு. அது எப்படிங்க நடந்துச்சு? எல்லாமே அந்த சோமுவோட கோடாரியால தான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கோடாரியை நம்மளே வச்சுக்கலாமுங்க? அவனுக்கு அப்புறம் சந்தேகம் வந்துடும். கொடுத்துட்டு பிறகு வாங்கிக்கலாம். ராமுவும் அவனோட மனைவியும் அந்த தங்க நாணயங்களை எடுத்து கொஞ்ச நாள்லயே பணக்காரங்களா மாறிட்டாங்க. ஆனா சோமுவோட மனைவி ரொம்ப புத்திசாலி. ஒரு நாள் அவ சோமு கிட்ட வந்து கேட்டா, என்னங்க, நீங்க உங்க அண்ணன் ராமுவை கவனிச்சிங்களா? அவங்க எப்படி திடீர்னு இவ்வளவு வசதியாவும் பணக்காரங்களாவும் மாறி இருப்பாங்க? இதுல உனக்கு என்ன சந்தேகம்? அவன் நல்லா உழைக்கிறான், அதனாலதான் பணக்காரனா இருக்கான். இல்லைங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுல ஏதோ தப்பு இருக்கு. நீ கவலைப்படாத, நம்மளும் பணக்காரங்களா மாறதான் போறோம். நம்ம ஒரு தடவை அவங்க பின்னாடியே போயிட்டு பார்க்கலாங்க. அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். சரி அப்படின்னு சோமுவும் அவனோட மனைவியும் ராமுவை பின்தொடர்ந்து அவங்க நிலத்துக்கும் போனாங்க. அங்க ராமுவும் அவனோட மனைவியும் பேசுறத கேட்டு சோமுவும் அவனோட மனைவியும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹே ராமு, நீ என்ன நல்லா ஏமாத்திட்டே. இந்த தங்கமெல்லாம் எனக்கு தான் கிடைக்கணும். நான் என்ன ஏமாத்தினேன்? நான் என் நிலத்துல வேலை செஞ்சேன். அப்போ எனக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்துச்சு.
அவ்வளோதான். இல்ல, அது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். எல்லாமே எனக்குத்தான் வரணும். அதெல்லாம் முடியாது. இது என் கஷ்டம், என் உழைப்பு, எல்லாமே எனக்குத்தான். சரி விடுங்க. நீங்க திரும்பவும் கடவுள்கிட்ட வேண்டுங்க, கண்டிப்பா வழி கிடைக்கும். அப்படி சொல்லிட்டு சோகமா சோமுவும் அவனோட மனைவியும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இனிமே இந்த சோமு கோடாரிய தரமாட்டான் அப்படின்னு ராமு நினைச்சான். அவன் மறுபடியும் சோமுவோட வீட்டுக்கு கோடாரிய எடுக்க போனான். அப்போ அங்க ராமு பார்த்தது பேய்னு நினைச்சு ரொம்பவே பயந்துட்டான். அப்போ ராமு தன்னோட தவறு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான். லாபம் பேராசைனாலதான் இப்படி ஆகுது அப்படின்னு மனசுக்குள்ள உணர்ந்தான். ராமு தன்னோட தவறை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க இருவரும் அந்த தங்கத்தை பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. சோமு தன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உழைக்க ஆரம்பிச்சான். அவ்வளோதான், இன்னைக்கு ஸ்டோரி முடிஞ்சது. நாம இன்னொரு ஸ்டோரியில பார்க்கலாம். பாய். எல்லையில வேலுவும் மலரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் வேலு கட்டில்ல உட்கார்ந்துட்டு இருக்க மலர் கோபமா பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருந்தா. எனக்கு அவங்க இங்க வர்றதே பிடிக்கல. அப்புறம் ஏன் அவங்கள இங்க வர வைக்கிறீங்க? வர்றேன்னு சொல்றவங்கள எப்படி வர வேண்டாம்னு சொல்றது? அவங்க வர்றது ஒரு 4-3 நாள் சாப்பிட்டு கடைசியில இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு தான் இங்க வர்றாங்க. என்ன பண்றது? மலர் என்ன இருந்தாலும் அவ எங்க அப்பா கூட பிறந்தவளாச்சே. நம்ம அவங்கள என்னதான் கவனிச்சாலும் கடைசியில நம்மள பிச்சைக்காரங்கன்னு தான் சொல்லுவா. ஒரு 3 நாள் பொறுத்துக்கோ மலர். அவங்களுக்கு தான் சிட்டில 2 பெரிய வீடு இருக்கே. அப்புறம் ஏன் தான் இங்க வர்றாங்களோ? அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெளியில வேலு வேலு அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. வந்துட்டாங்களா? இன்னைக்கு அவங்க காசை அவங்களே செலவு பண்ணிட்டு போற மாதிரி பண்றேன் பாரு. இரு. என்னடா பெரியப்பா வந்திருக்கேன், வாடா போடான்னு சொல்ற பழக்கம் கூட இல்லையா உனக்கு? வாங்க பெரியப்பா, வாங்க பெரியம்மா. என்னடா உன் பொண்டாட்டி மூஞ்சை தூக்கிட்டு நிக்கிறா? அவ கூப்பிட்ட மாட்டா? அது ஒண்ணுமில்ல, இவ்வளோ பெரிய பேக்கா இருக்கே. ஆனா உள்ள எதுவுமே இல்லையென்று தான் யோசிச்சேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா. நாங்க ஒன்னும் உங்க மேல இருக்கிற பாசத்துல வரல. சிட்டில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, அதான் வந்தோம். நீங்க வர்றீங்கன்னு என் புருஷன் கடன் வாங்கி நாட்டுக்கோழி செஞ்சு வச்சிருக்கோம். வாங்க வந்து சாப்பிடுங்க. அப்படியே உள்ள போய் 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு மலர் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறா. என்னங்க, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இல்ல இல்ல. ஆமா, நிறைய மசாலா வாங்க காசு இல்லாம இருந்திருக்கும், அதான் குழம்பு இப்படி இருக்கு. சரி, இவ்வளோ பெரிய பேக் ஏன் காலியா இருக்குன்னு சொல்லவே இல்லையே. அது பேக் ஃபுல்லா உங்களுக்கு பழம் வாங்கிட்டு தான் வந்தேன். வர்ற வழியில பசியோட ஒரு பெரியவரை பார்த்தேன், எல்லாத்தையும் அவருக்கே கொடுத்துட்டேன், அதான். ஆமா, எச்ச கையில காக்கா ஓட்டவே யோசிப்பீங்க. நீங்க தானம் பண்ணீங்கன்னு சொன்னா நம்ம இங்க ஆள் இல்ல பெரிய மாமா. சரி, அந்த பழைய பித்தளை டவலை வேணானா எனக்கு கொடு, உன்னால அதை தேய்ச்சு கழுவ முடியாது. 2 பேரும் குறை சொல்லிட்டே ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு எதெல்லாம் எடுத்துட்டு போலாம்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இரவு நிலா வெளிச்சத்துல வேலு மட்டும் தனியா வெளியே உட்கார்ந்து எதையோ யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ மலர் மெதுவா அவன் பின்னாடி வந்து நிக்கிறா. என்னங்க, அவங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போக போறாங்கன்னு நினைச்சு கவலையா இருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல, இவங்கள பார்த்ததும் என் சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு, அதான். அப்படி என்ன ஞாபகம் வந்துச்சுங்க? எங்க அப்பாவுக்கும் இவருக்கும் சொத்து பிரிக்கும் போது எல்லாத்தையும் இவரே எங்க அப்பாவை ஏமாத்தி வாங்கிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, எங்க அப்பா என் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு அதையே நினைச்சு நினைச்சு செத்து போயிட்டாரு. அவ்வளவு பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கோவமே வரலையாங்க? இப்பவும் அவங்க மேல பாசமா இருக்கீங்களே. என்ன பண்றது, எங்க அப்பா கடைசியா எங்க அண்ணனை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரே. நாளைக்கு அவங்க காசு செலவு பண்ண வச்சு அவங்க ஊருக்கே விரட்டுறேன் பாருங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில மலர் வேக வேகமா என்னங்க என்னங்க அப்படின்னு கூப்பிட்டே வந்தான். மலர் அவன் காசையே செலவு பண்ண வைக்க ஏதோ திட்டம் போட்டான். என்னங்க, நான் இன்னைக்கு கோவிலுக்கு போயிருந்தேனா? அங்க பூசாரி சொன்னாரு நம்ம நிலத்துல ஏதோ புதையல் இருக்கா. என்ன சொல்ற மலரு, உண்மையாவா? ஆமாங்க, ஆனா அதை எடுக்கணும்னா ஒரு பரிகாரம் பண்ணணுமா. என்ன பரிகாரம்? அதை நம்மளால பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. அதான் அந்த புதையல அப்படியே விட்டுறலான்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் ஒட்டு கேட்ட பெரியப்பா ஓடி வந்து என்ன பரிகாரம்னு கேட்கிறாரு. அது ஒண்ணும் இல்ல பெரிய மாமா,
ஒரு 5000 ரூபாய்க்கு Dress எடுத்து தரணுமா. யாருக்குன்னா என்னடா இது, புதையல நம்ம ஆட்டையே போடலான்னு பார்த்தா 5000 ரூபாய்க்கு செலவு வைக்கிறாளே. என்ன மாமா யோசிக்கிறீங்க? முடியலன்னா விட்டுருங்க மாமா, அது அங்கேயே இருந்துட்டு போகட்டும். அதெல்லாம் இல்ல, நான் செய்யறேன். ஆனா அந்த புதையல் எனக்குத்தான் தரணும். எல்லாரும் போயிட்டு துணியும் எடுத்து கொடுத்தாச்சு. எல்லாம் முடிஞ்சதும் பெரியப்பா மலர்கிட்ட வந்து, இந்தா மலரு, நீ சொன்ன மாதிரியே 5000 ரூபாய்க்கு Dress எடுத்து தந்தாச்சு. இப்ப சொல்லு, அந்த புதையல எப்போ எடுக்கலாம்? ஐயோ பெரிய மாமா, புதையல் இல்லையா? அந்த பூசாரி இப்பதான் சொன்னாரு. வேற யாருக்கோ சொல்ல வேண்டியத என்கிட்ட மாத்தி சொல்லிட்டாரு. என்ன மலரு சொல்ற? புதையல் இல்லையா? அப்போ என் 5000 ரூபாய்? நான் என்ன பெரிய மாமா பண்ணட்டும், அந்த பூசாரி தான் தப்பா சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு மாமா, நீங்க Dress எடுத்து கொடுத்ததுனால உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்குமா. மலர் அப்படி சொன்னதும் பெரியப்பா சோகமா உட்கார்ந்துட்டு யோசிச்சார். ஒரே நாள்ல 5000 ரூபாயை செலவு பண்ண வச்சுட்டாலே. இன்னும் இங்கேயே இருந்தோம்னா எல்லா காசும் போயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்கு கிளம்புவோம். டேய் வேலு, நாங்க ஊருக்கு கிளம்புறோம்டா. ஏன் பெரியப்பா ஒரு நாள்லயே போறேன்னு சொல்றீங்க? மலரு, நான் தான் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை விட நீ தான் புத்திசாலின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அடியே, என் புருஷனையே 5000 செலவு பண்ண வச்சிட்டியேடி. இனிமேலாவது நல்லது நினைங்க, அப்போதான் நல்லது நடக்கும். நீங்க மத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் திரும்ப உங்களுக்கே வரும். அவ்வளவுதாங்க இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியில பார்க்கலாம். பாய்.